வணக்கம். புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்களும் எழுத்தாளர் திரு மனுஷபுத்தன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு முதல் செய்தியாக யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு ஆதரவாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. போபால் விஷவாயு சம்பவத்தில் யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்புனா அது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. இது வழக்கமான ஒரு செய்தியாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இதில் யூனியன் கார்பைட் நிறுவனத்தை பொறுப்பாக்குவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்பதால் விஷக்கழிவுகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த கட்டத்தில் இந்த மக்கள் தொடர்ந்த தீர்ப்பில் இப்படி தொடர்ந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அப்பட்டமான தலையீடு மட்டுமல்ல. முதல்ல எனக்கு என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் 32 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அப்படி ஒரு தீர்ப்பை அளிப்பதற்கு அமெரிக்க சட்டம் எப்படி இடம் கொடுக்கிறது என்று எனக்கு முதல்ல தெரியல. அது அப்படியே இருந்தாலும் அந்த தீர்ப்பு எந்த அளவிற்கு நம்ம பாதிக்க முடியும். ஏன்னா அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, அந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக யூனியன் கார்பைடு விஷயமாக சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் இந்தியாவில் எதுவும் நடக்கலைன்னா அமெரிக்காவிலேயாவது ஏதாவது நடக்காதான்னு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி தீர்ப்பு என்பது இன்னும் மேலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதாகத்தான் இருக்கிறது என்பதாக பார்க்குறேன். ரெண்டாவது, இது ரொம்ப அடிப்படையே இது கேள்விக்கு உள்ளாக்குகிறது. என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய விஷவாயுவுக்கும் யூனியன் கார்பைடுக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை போன்ற ஒரு தோற்றம் வருவதாக அந்த அந்த வாசகம் அமைந்திருக்கிறது. அது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ இது இன்னும் என்ன வரும் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இதை போன்ற பல சம்பவங்கள் நடந்தாலும் இதை வைத்துக்கொண்டே அதை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்தியாவில் நம்பிக்கை இழந்தவர்கள் அமெரிக்க நீதிமன்றத்திலாவது நீதி கிடைக்காதா அப்படின்னு போயிருக்காங்கன்னு நெய்வேலி பாலு சொல்றாரு. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அங்கே போயிருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வருவது என்பது எந்த அளவுக்கு ஒரு இதுவான விஷயம் நினைக்கிறீங்க? கடந்த 30 ஆண்டுகளில் இந்த போபால் விஷவாயு சம்பவம் தொடர்பான துயரக்கதைகளை படிக்கிற யாரும் மனமுடைந்து போகாமல் இருக்க முடியாது. இறந்து போனவர்களை விட உயிரோடு இருப்பவர்கள் இன்றைக்கும் புற்றுநோய் உட்பட மிக கொடூரமான நோய்களுக்கெல்லாம் ஆளாகி இன்றைக்கும் வாழ்வோடும் மரணத்தோடும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அடிப்படையில் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், அவர்கள் தொழில் நடத்தியது இந்தியாவில், அந்த விபத்தில் கொல்லப்பட்டது இந்திய மக்கள், இங்கே நீர்நிலைகளும் நிலமும் மாசுபடுத்தப்பட்டது இந்திய மண். ஆனால் இதற்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டியது அமெரிக்க நீதிமன்றம் என்று சொன்னால், உண்மையில் இந்த நாட்டில் நீதி என்பதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது? அமெரிக்க நீதிமன்றங்கள் அப்படித்தான் தீர்ப்பு சொல்லும். அது அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு சார்ந்த, அவர்களுடைய நலன்கள் சார்ந்துதான் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இந்திய நீதிமன்றங்கள் என்ன செய்தன? இந்திய அரசாங்கம் என்ன செய்தது? ஆரம்பத்தில் இருந்த இந்த வழக்கை எந்த விதத்திலும் தீவிரமாக இந்திய அரசாங்கம் நடத்தவில்லை. அது மட்டுமல்ல, மக்களுக்கு முறையான நஷ்ட ஈடு பெற்றுத் தருவதற்கோ, அவர்களுக்கு அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்தை தண்டிப்பதற்கோ ஒரு சிறிய முயற்சி கூட இந்திய அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டர்சன், அந்த நிறுவனத்துடைய தலைவர், மிக பாதுகாப்பாக அவர் அங்கே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். அவரை கைது செய்து குற்ற வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இதுபோன்ற விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் இந்திய அரசாங்கம் காட்டிய மெத்தன போக்கிற்கு, அலட்சியத்திற்கு கிடைத்த ஒரு பரிசுதான் இந்த தீர்ப்பு. இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்று நான் நினைக்கிறேன்.